இன்னைக்கு நாம நித்தாரா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சின்ன வெங்காய சட்னி. வணக்கங்க, என் பேர் சுஜித்ரா. இன்னைக்கு நாம நித்தாரா கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஈஸியா செய்யற மாதிரி சின்ன வெங்காய சட்னி. ஹோட்டல்ல சாப்பிட்ற அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா 4 இட்லி 4 தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஆயில் 4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 350 கிராம், வரமிளகாய் 6, கருவேப்பிலை 1 கைப்பிடி, பூண்டு 10 பல், புளி 1 லெமன் சைஸ், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சுங்க. அடுத்தது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சின்ன வெங்காயம் 350 கிராம் ஆட் பண்ணியிருக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டு தருங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயே ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க விடுங்க. வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க, டக்குன்னு சமைக்கணுன்னா 2 தோசை ஊற்றி இந்த சட்னி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு எல்லாம் சாப்பிட்றலாம். இந்த சட்னி நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை கோதுமை தோசை, தாளிச்ச தோசை இதுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஒரு சட்னியே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம வந்து வரமிளகா சேர்த்திக்கலாம். நம்ம வந்து 6 மிளகாய் சேர்த்திருக்கோம். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ப தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 1 கைப்பிடி எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. பூண்டு சாப்பிடாத குழந்தைங்கள நீங்கள் இந்த மாதிரி பூண்டை நல்லா வதக்கி அரைச்சி சட்னியோடு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டுப்பாங்கங்க. அதனால் உங்களுக்கு வந்துட்டு ஜீரணம்லாம் நல்லா ஆகும். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்திட்டோங்க. நல்லா சேர்த்தி வதக்கிக்கலாம். பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. கடைசியாக புளி சேர்த்திக்கலாம். ஒரு லெமன் சைஸ் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிடலாங்க. சட்னி வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு இல்லாமல் இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. சட்னி வந்து அரைச்சாச்சுங்க. அடுத்தது வெங்காய சட்னிக்கு தேவையான தாளிப்பை போட்டுக்கலாம். ஆயிலுங்க 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய சட்னியில் சேர்த்துக்கலாம். டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. தாளிப்பு போட்டு வச்சாச்சு. அடுத்தது நம்ம தோசை சுட்டு சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தோசையும் சுட்டாச்சு. நம்ம தோசைக்கு சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வணக்கங்க, என் பேர் சுஜித்ரா. நம்ம கேட்ரிங் பேர் சுஜி கேட்ரிங். நம்ம எங்கே இருக்கோம்னா காரமடை, கோயம்புத்தூரில் இருக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் மினிமம் 100லேருந்து 5000 வரை நல்லா சிறந்த முறையில் குவாலிட்டியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு தருவோங்க. அது எந்த ஏரியாவாக இருந்தாலும் நாங்கள் வந்து டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடுவோம், இல்லைன்னா வந்து சமைச்சு தரதாலும் தந்துடுவோம். எங்களை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பருங்க 6380125603ங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.